சாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா கொடுக்கின்ற இந்த பதிவு உனக்கானதுதான். என் குழந்தையே, எந்த ஒரு உறவை சந்திக்க கூடாது என்று நினைத்திருக்கின்றாயோ அந்த உறவை நாளை உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. இவர் உன்னை தேடி வந்துவிட்டால் உன்னுடைய மனதிற்குள் நிம்மதி இல்லை என்று சொல்லி நீ ஏற்கனவே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் நாளை இவர் வராமல் நீ தடுக்க வேண்டும். இவர் உன் இல்லத்திற்குள் வந்துவிடாமல் அவரை நீ தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்குரிய திறமை உன்னிடம் இருக்கிறது. அதற்குரிய புரிதல் உன்னிடம் இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் இருக்கிறது. எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ யோசித்து உன் மனதை குழப்பம் அடையச் செய்யாதே. உன்னிடத்தில் நின்று இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால், இந்த தெய்வம் உன்னை தொடர்வதை நீ தெரிந்து கொண்டாயானால், நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் அடுத்தடுத்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய். சாயப்பா உன்னிடத்தில் நின்று பேச வருகின்ற விஷயங்களுக்குள் நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் பல நன்மைகளும் ஒரு காரணமாக இருக்கும் அல்லவா? இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உன்னுடைய எதிர்காலம் அடங்கி இருக்கும். நீ சந்திக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒருவர் நாளை உன் கண்ணில் பட்டுவிட வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் என் குழந்தை, நிச்சயமாக நீ கவனமாக இருக்க வேண்டும். தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி உனக்காக நான் என்ன கொடுக்க வருகிறேன் என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நாம் சந்திக்கவே கூடாது, இந்த வாழ்க்கையில் நாம் பார்த்து விடவே கூடாது என்று நினைக்கும்படி ஒருவர் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருக்கிறார் என்றால், நிச்சயமாக இவர்களை நீ எப்பொழுதுமே சற்று எச்சரிக்கையாகவே கவனத்தில் கொள்வது நல்லது. ஏனென்றால் இதனால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக இனி உன்னை கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மனவேதனை ஆளாக்கிவிடும். இந்த வேதனைகளும் துன்பங்களும் அதிகமாக உன்னை நெருங்கிவிடும். என்னவென்று யோசிக்க முடியாதபடிக்கு உனக்குள் பல மனக்குழப்பத்தை கொடுத்துவிடும். எப்பொழுதும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் உனக்கு வராமல் நிச்சயமாக நீ தடுத்து கொண்டிருக்கின்றாய். இப்படி ஒருவர் உன் வாழ்க்கையில் வந்துவிடாமல் நீ பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இதை எல்லாமும் தாண்டி உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்றால், இதை எல்லாமும் கடந்து உன் வாழ்க்கை ஒரு விஷயத்தை நடத்தும் என்றால், அதை நீ எப்பொழுதுமே போல தெளிவுபடுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உடன் இருப்பதில் இனி உனக்கு என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னோடு துணையிலிருந்து உனக்கு நடத்த இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கைக்கு வேண்டாத ஒருவரை நாம் விலக்கி வைக்க முடிவு செய்து விட்டோம். இவர்களுடைய வருகை உனக்கு வேண்டாம். இவர் ஒரு ஆண் என்பதனையும் உன் அப்பா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே. எதுவானாலும் மற்றவர்கள் நமக்கு சொல்வார்கள், மற்றவர்கள் நமக்கு எடுத்துரைப்பார்கள். மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு நாம் நம்மை திருத்திக் கொள்ளலாம் என்பது போன்ற எண்ணம் உனக்குள் ஒருபோதும் வரக்கூடாது. இந்த எண்ணம் உனக்குள் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் மற்றவனுடைய உதவி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்துமே தவிர, அதாவது செய்வதையும் செய்துவிட்டு அதன் பிறகு நிச்சயமாக சொல்லி காட்டி விடுவார்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இந்த சாயப்பா நான் துணை இருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் நீ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் என் குழந்தைகளுக்காக இப்பொழுது சில நல்ல விஷயங்களை தரும்படியான ஒரு சுழற்சியை தான் கொடுக்கிறது. உன் பக்கம் இருக்கின்ற நியாயம் உனக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் பக்கம் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேண்டியதன் மதிப்பை தருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த வாழ்க்கையின் புரிதல்கள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாமமாக உன்னை தேடி நான் வந்து கொடுத்த இந்த விஷயங்களை நீ முதலில் புரிந்து கொள்ள தயாராகு. உனக்குள் நான் ஏற்படுத்தும் இது போன்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ உன்னிப்பாக கவனித்து சரியான விஷயங்களோடு உனக்கு எல்லாவற்றிலும் நான் துணை இருப்பதை நீ கண்டு கொண்டாலே போதும். தெளிவான விஷயங்களோடு எதையுமே நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உனக்கு இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன்னை இந்த அப்பாவின் அரவணைப்போடு தேவையில்லாத மனிதர்களிடத்தில் உன்னை காப்பாற்றி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் காலமும், உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணமும் இனி உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருப்பதை என் குழந்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். அதிலும் குறிப்பாக இந்த சாயப்பா தினம் தினம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பேரதிசய நிகழ்வை நடத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாய். ஒவ்வொன்றும் உனக்கு ஒவ்வொரு விதமான மனநிலையை தரும்பொழுது நம் தெய்வம் மட்டும் தினம் தினம் நம்மை தேடி வருவதையால் நம்மை நெருங்கக்கூடாதவர்கள் யார், நாம் யாரை சந்திக்க கூடாது, யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அப்பா எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவள் வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதலிலே நான் எப்பொழுது வந்தேனோ அப்பொழுது முதலிலிருந்து இப்பொழுது வரை என்னை தொடர்ந்து என் மீது அன்பு செலுத்துகின்ற குழந்தைகளுக்கு இங்கு இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றுமே நான் நல்லதை கொடுக்க தயங்க மாட்டேன். என்றுமே இவர்களுக்கு வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுக்க நிச்சயமாக ஒருபொழுதும் பின்வாங்க மாட்டேன் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் நின்றது போல இனி ஒவ்வொன்றையுமே நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையுமே நீ முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்தது என்னவென்று, நடப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உன்னோடு இருக்க உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களிலும் நல்லதொரு மாற்றத்தை நீ கட்டாயமாக காண வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னிடத்தில் நான் என்னவெல்லாமோ தருகிறேன் என்பது நிச்சயமாக இனி வரும் நாட்களில் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நடக்கும் நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாய், ஆனால் உனக்கு நடக்கும் நம்பிக்கையை நீ புரிந்து கொண்டாய், ஆனால் எது தேவை எது தேவையில்லை என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களும் இந்த வாழ்க்கையில் உண்மையான சூழல்களும் உனக்கு சரியாக புரிந்துவிடும். நடக்கும் விஷயங்களினால் உனக்கு தேவையானதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களிலும் நீ உனக்குரிய மாற்றங்களை நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முதல் உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கின்ற இந்த விஷயம் முதல் நீ எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளும் இனி என் குழந்தை தனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ளாமல் எங்கும் செல்லக்கூடாதல்லவா? உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகும். வாழ்க்கை முழுமையிலுமே என் குழந்தைக்கு நடக்க இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ எப்பொழுதும் போல முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராகும். எப்பொழுதும் உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் முழுமையாக உனக்குள் இருந்து பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் நினைத்து வருந்தாமல், எதையுமே யோசித்து நீ கலங்காமல் இடத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ தெய்வம் சொல்லும் நன்மைகளோடு நீ பிணைத்து காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை அல்லவா? காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உனக்கு கிடைப்பதில்லை அல்லவா? எது நடந்தாலும் உனக்குள் இருக்கும் தேவைகளை அறிந்து நீ எப்பொழுதும் போல நம்பிக்கையோடு எதையும் பெற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நேரம் இந்த சாயப்பா உனக்கு சொன்ன விஷயம் எந்த முழுமையை உனக்கு கொடுக்கும் என்பதில் உனக்கு குழப்பம் வருகிறதல்லவா? உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய நன்மைகளும் இனி உனக்கு சரியான ஒன்றை நிறைவாக கொடுக்கும், நிறைவாக உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உள்ளதை உனக்கு உள்ளபடி நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். நாளைய தினம் நீ யாரை சந்திக்க கூடாது என்பதை நான் உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் என்பதை மறக்காதே. எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் அந்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குமோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் உன்னை தொடர்ந்து வருகின்றேன். நான் மீண்டும் இடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைக்கின்றேன். நாம் எண்ணங்களோடு நாம் எல்லாவற்றையும் சரியாக
எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையையும் நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ சில காரியங்களை செய்யும் பொழுது இவர் உன்னை தொடர்ந்து வந்து விடுவார் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் கண்ணில் படாமல் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? இவர்கள் உன்னை தேடி வராதபடிக்கு நீதான் நடந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் நீயே உருவாக்கிவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். எந்த நேரமும் இனி எந்த காலமும் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை தேடி வந்து கொடுக்கும் அத்தனை விஷயங்களையுமே உனக்கே என்று முன்னிறுத்தும் என்பதை நீ மறக்காதே. எதையும் நாம் எதிர்கொள்ளும் பக்குவத்திற்கு வந்துவிட்டோம். ஆனால் நமக்கு எந்த தீங்கும் நடக்காமல் நிச்சயமாக நம்மால் எல்லா விஷயங்களையும் சரியாக தடுத்து நிறுத்த முடியும். எல்லா விஷயங்களையும் சரியாக நம்மால் முன் கொண்டு வர முடியும். இன்று இந்த அப்பா இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நாளில் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் அத்தனை தெய்வங்களுடைய அருள் ஆசிகளையும் பெற்றுவிட்டு நாளை நமக்கான தீமைகளை நாமே தேடி பெறுகிறோம் என்றால் அது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? நீ மறக்காதே. அதனால் நாளைய தினம் இதை செய்யாமல் நீ நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நினைத்து விட்டால் போதும். எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ கண்டு கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்வதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நின்று அப்பா சொன்னதை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிவிட துணிந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கான மாறுதல்கள் இனி சரியாகவே நடக்கும் என்பதை நிச்சயமாக கண்டு கொள்வாய். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை செயல்களையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எல்லாம் உன்னை வேண்டி நாம் வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையும் நமக்கு நல்லதை கொடுக்கட்டும். எப்பொழுதும் நீ விரும்புவது போல உனக்கான விஷயங்களை சரியாக நடத்தி கொடுக்கட்டும். உனக்கு நல்லது வேண்டும் என்று நானும் நினைக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்படியானால் நிச்சயமாக உன்னை தேடி எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா தான் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பா நீ யாரை சந்திக்க கூடாது என்று நினைத்தாயோ அந்த உறவை நாளை நீ சந்திக்கப் போகிறாய் என்று நான் சொன்னேன் அல்லவா? அதற்கான பதில் நாளை உனக்கு நிச்சயமாக உன் கண்களில் தென்படும். அப்பொழுது நீ என்னை நம்புவாய். இதைத்தான் சாயப்பா சொன்னாரா என்று அப்பொழுது என்னை நீ நினைத்து கொள்வாய். எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதை நாளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை இந்த பதிவின் மூலம் நான் உனக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.